என்னடா சொல்லும் உடம்பு சரியில்லையா? இந்த லவ்லாபோடைய டூட்டி ஃப்ரூட்டி பேபி ஸ்டோர் ஜோண்ட் இருக்கு சாப்பிட்டு நீ எதையாவது ஒண்ணு குடிச்சு தொலைடி. வந்துச்சு வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபுட் ரொட்டீன் தான் மக்களே பார்க்க போறோம். எனக்கே எனக்கு ரொம்ப முடியல, இருந்தாலும் குழந்தை வளர்ப்பு மக்களுக்காக வீடியோ மக்களே அவ சாப்பிட்டுக்கிறா அது ரொட்டீனா என்னென்ன சாப்பிட்டுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோல இருக்கு. என்ன பாப்பாச்சு அம்மா முட்டை தரேன். ஓகே ஓகே மக்களே, ஸோ அதான் வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பிரச்சனை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. பொரி உருண்டைக்கு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஆக்சுவலாக என்னாச்சு, பொரி உருண்டைக்கு பால் டீக் ஐட்டம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த எதுவுமே பிடிக்கிறதே இல்லை. அதனால நானே வந்து அவளுக்கு ஜூஸ் போட்டு எழுப்புறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். லக்கி எழுப்பி விட்டுலான்னு பார்த்தா ரொம்ப அராஜகம் பண்ணுவாங்க. லக்கி நீ தூங்கு அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஜூஸ் போட்டு பொரி உருண்டையை போய் எழுப்பலாம். ஓகே மக்களே, டுடே ஸ்பெஷல் ஆப்பிள் ஜூஸ் தான். பொரி உருண்டைக்கு ஜூஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பொரி உருண்டைக்கு போய் கொடுக்கலாம். பால்லாம் மிக்ஸ் பண்ணல லூசே, தண்ணி தான் ஊத்திக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் குடிப்பாங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ எதையாவது ஒண்ணு குடிச்சு தொலைடி. எதுவுமே சாப்பிடாம இருந்தா வயிறு வலிக்காது. சறுக்கு இனிமேல் சறுக்குல மக்களே, ஹாஸ்டல் வாடுங்க. நீ குடிச்சிட்டு பாடு, நான் டிஃபன் செஞ்சுட்டு உன்னை எழுப்புறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா நாங்க லக்கிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த லவ்லாபோடைய டூட்டி ஃப்ரூட்டி பேபி ஸ்டோலர் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற மக்களே. பேபிஸ் வளர வளர அவங்கள கையில வச்சுக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப ஓடிட்டே இருப்பாங்க, அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது வெளியே போகும்போது. என்ன பண்ணலாம் நம்ம லக்கியை மேனேஜ் பண்ண அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் என் கண்ணில் இந்த ஸ்டோலர் மாட்டுச்சு. இது ரொம்ப காம்பாக்ட், முக்கியமா டிராவல் ஃப்ரெண்ட்லி. எனக்கு இந்த ஸ்டோலர்ல இம்ப்ரெஸ் ஆன விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இருக்க 5 point சேஃப்டி ஹார்னஸ் தான் மக்களே. ஸோ பேபிஸ் இதுல உட்கார வைக்கும் போது கண்டிப்பா சைலண்டா உட்கார மாட்டாங்க, குதிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. இந்த ஹார்னஸ் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அவங்க நகர மாட்டாங்க, ரொம்ப சேஃப்டியா செக்யூர்டா இருப்பாங்க. இதுல டபுள் கேனோபி இருக்கு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ பேபிஸை சன்லைட் அண்ட் விண்ட்ல இருந்து சூப்பரா இந்த கேனோபி ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுல ரீர் வீல் பிரேக்ஸ் இருக்கு. ஸோ வீல்ஸ் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கவலையே பட தேவையில்ல. பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா வீல்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ டோட்டலா இதுல பாத்தீங்கன்னா 8 வீல்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பர் பேலன்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பின்னாடி ஒரு ஸ்டர்டி லாக்மே கொடுத்திருக்காங்க. ஸோ பேபிஸோட சேஃப்டிக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. கேனோப்பில இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இதுல இருக்க லுக்கிங் விண்டோ தான் மக்களே. ஸோ கேனோப்பி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உள்ள பேபி என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. இந்த விண்டோவை ஓபன் பண்ணி உள்ள பேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். முக்கியமா இதுல ஒரு பேக் பாக்கெட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ வேணுங்கிற விஷயத்துல இதுல வச்சு ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அழகா ஃபோல்ட் பண்ணி எங்க போகணும்னாலுமே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பேபிஸ் கீழே விழாம இருக்க ஃப்ரண்ட்ல ஒரு ஹேண்டில் பார்மே கொடுத்திருக்காங்க மக்களே. இது சூட்டபிள் ஃபார் 6 months to 3 years பேபி. 15 kg வரைக்குமே இது வெயிட் தாங்கும். இதுல 360 degree மொபிலிட்டி ஆன் ஃப்ரண்ட்ஸ் வீல் இருக்கு மக்களே. இதுல இருக்க சாஃப்ட் குஷன் அண்ட் சைட் பேடிங் பேபிஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது அவங்க ரைட. இதுல அட்ஜஸ்டபிள் லெக் ரெஸ்ட் வித் ஃபுட் சப்போர்ட்மே இருக்கு மக்களே. சோ பேபிஸ் அழகா அவங்க காலை வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். அட்ஜஸ்டபிள் சீட் ரெக்லைனுமே இருக்கு. சோ பேபிஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம் மக்களே. லவ்லாபோட எல்லா ப்ராடக்ட்டுமே Amazon, Flipkart, lovlab.com மூணுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. சோ இந்த ஸ்டோலரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துச்சு. நீ சொல்லலாம், நான் சொல்றேன். ஏய் ஓகே மக்களே, இப்போ பிரேக்ஃபாஸ்ட். நீ பைத்தியக்கார நாயே, தொண்டை வலிக்குதுன்னு தானே நான் பேசுறேன், அது கூட உனக்கு வலிக்குது. தோசை கூட சுட தெரியல மக்களே, எனக்கு ஒரே கசப்பா இருக்கு. வாய் கசப்பா இருந்தா நான் என்னடி பண்ண முடியும்? தோசை கசப்பா இருக்கு. கசப்பா இல்ல, புளிப்பா இருக்கு. என்னவா இருக்குன்னு கூட சொல்ல தெரியல. எருமை இருக்கு, எல்லாம் புளிப்பா இருக்கு. உனக்கு வாய் சரியில்லை. இப்போ உனக்கு மூஞ்சி கூட சரியில்லை. ஆமா, மூஞ்சி. தோசை வேணுமா? தோசை அங்க இருக்கு பாப்பா. சரி கொஞ்சோண்டு அந்த தோசை வெய்யண்டி, ஏன்டி இப்படி பண்ற? வாய் உள்ளே குத்திரும். லக்கி ஊட்டே மீன் நல்லா லக்கி வாயில போடா. மீன் ஊட்றதுனா லக்கி வச்சு நல்லா தோசை நல்லா எனக்கு தலை வலிக்குது. மாத்திரை யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும் மாத்திரை? உனக்கு தானே. போறா வாயில போறா மாத்திரை. வாயில உனக்கு கேட்னு இருக்கு. அது எனக்குனா கேக்கும். மாத்திரை கேக்கும், டானிக் கேக்கும், ஊசி கேக்கும், எல்லாமே கேக்கும். அந்த மக்களும் ஓடிரும் குடு குடு.
ஹைஃபை பண்ணுங்க ஜாலி. கூடவே ஒரு டோலோ கொடுத்தா சரி போடுவேன் எல்லாம். ஏய் சும்மா ஏதாவது டோலோ கீழன்னு கேட்டு நீ வேற எந்த மாத்திரையும் போடக்கூடாது, ஒழுங்கா தைலம் வேணா தெரியும். ஓகே மக்களே, பொரி உருண்டைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. ஆனா பொரி உருண்டை பெருசா சாப்பிட மாட்டேன் மக்களே, கொமட்டுதுன்றதுனால கொஞ்சமா தான் எடுத்துக்கிட்டா. பட் இப்போ வந்து ரொம்ப உடம்பு முடியலன்னு மறுபடியும் படுத்துட்டா. நம்ம இதுக்கப்புறம் அவளுக்கு லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஏதோ ரொம்ப தலை வலிக்குதுன்றா, மயக்கமா இருக்குதுன்றா, தொண்டை வலிக்குதுன்றா, ஃபீவர்ன்றா, டேப்லெட் எல்லாம் கொடுக்கவும் பயமாவே இருக்கா. அதனால சரி எதுவுமே வேணாம், நீ கொஞ்சம் தைலம் மட்டும் தேய்ச்சிட்டு படு, அவனை லஞ்சில் போய் எழுப்புறேன், அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதான் முடிஞ்சிருக்கு. நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பொரி உருண்டையோட உங்களை மீட் பண்றேன். ஓகே மக்களே, நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. ஒயிட் ரைஸ் வித் ரசம், இது ரெண்டு மட்டும் தான் இன்னைக்கு. இதுமே நம்ம வீட்டில் வந்து சண்டேனாலே நான்வெஜ் கண்டிப்பா இருக்கும். ஏதாவது 2 டிஷ்ஷு கம்பல்சரி இருக்கும். பட் ஆனா இப்போ வந்து எதுவுமே இல்லை, வெறும் ரசம் மட்டும் தான். ஏன்னா பொரி உருண்டைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூன்றதுனால அவர் ரசம் கேட்டாங்க, ரசம் மட்டும் வச்சிட்டேன். சரி எங்க 2 பேருக்கு மட்டும் எதுக்கு, எல்லாருமே ஈக்குவலா சரி அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் செஞ்சிருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, பொரி உருண்டை காலில இருந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன்லயே சுத்திட்டு இருக்கா. தலை வலிக்குது, வாந்தி வருது. இப்போ கூட தண்ணி குடிச்சிட்டு போனா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா அப்படியே ஒரு மாதிரி இருந்தா. ஆனா சமைச்சு முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன், நீ போய் படு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டேன். இப்போ நம்ம அவளுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துன்னு போலாம். என்னடா சொல்லும், உடம்பு சரியில்லையா? ஏன் சரி அதே மாதிரி ரொம்ப பண்ணாத. எனக்கு ஃபீவரே வருது. உனக்கு ஃபீவர்லாம் இல்ல, ஒரு டோலோ போட்டா சரியாயிடும். தலையிலேயே போட்டாலே சரியாயிடும். நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு டோலோ கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன். சரி சாப்பிட்டு தாண்டி டோலோவே போட முடியும். எத்தனை டோலோ இந்த கையில கொடு, அப்பதான். ஃபர்ஸ்ட் சாப்பிடு, நான் வாங்கி வந்து தரேன். யாரு இந்த சிங்கம் படம் போட்டு விட்டுருக்கு? என்னம்மா வேணும்? சிங்கம் என்ன? சிங்கத்தை காட்டணுமா? ஒரு இளநீ தான் மக்களை குடிச்சேன். ஆனா அது எப்பவுமே இளநீ சரிப்படும். 1 வீக்கா சரிப்படல. ஒரு வீக்கா சிங்கம் பாத்துருக்காங்க. பட்டு நீ பாரு சிங்கத்தை. வருவா காலைல இருந்து சாப்பாடே தெரியல. ஏய் நான் சாப்பாடே ஊட்டிட்டேன்டி லக்கிக்கு. எப்படி ஊட்டுவா பாரு, நீ தான் சாப்பிட்டுருப்ப. சாப்பாடு சொட்ட தலை காது திருப்பினேன், உனக்கு தெரியுமா? அப்பா என்னமா சொன்னாங்க அம்மாவை? நீ என்னன்னு கூப்பிடுவ அம்மாவை? என்னம்மா கூப்பிடுவேன்? பாப்பா அப்பாவை என்னம்மா கூப்பிடுவாங்க? சூப்பர் பாப்பா. ரசமாப்பா குழந்தைக்கு தட்டுல எப்படி லக்கியும் ஊட்ட முடியும்? சரி கொஞ்சோண்டு கொடு. எப்படி குடிப்ப இப்போ? டாங்ஸ் ஓகே, எப்படி குடிப்ப? ஏய் விரல்ல நக்கி எடுத்து குடிப்போம், நாங்க எப்படியோ குடிப்போம். அப்ப சூப்பரா போண்டு பாருங்க. எல்லாமே இந்த லக்கி சறுக்கு பண்றத பத்தி இன்ஸ்பயர் மக்களே. சாப்பிடு அங்க பத்தி அது பத்தி குடிச்சு டோலோ 650 கொடுத்தா தான் இது ஃபுல்லா சாப்பிடுவேன். இல்ல ஃபுல்லா சாப்பிடு. இல்ல டாக்டர் மக்களே டாக்டர் போடலாம்ட்டாங்க. பாப்பா குவான் வேணுமா? உங்க 2 பேரும் வெச்சின சோஃபா நாஸ்டி ஆவறது எனக்கு 3 நேரம் வேலை. சோஃபா குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. 2 மண்டை கிண்டெல்லாம் வீங்கிடும். உன்னால தான் இந்த வீடே குப்பையாவுது, குப்பை மண்டை. கரெக்டா 2 o'clock ஆகுது மக்களே. ஆனா 1 o'clockல சாப்பிட்டுருவேன். சருக்கு செஞ்சு வச்சிரும் மார்னிங். ஆனா எனக்கு ரொம்ப முடியல, கேரக்கமா. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால ஓய்வு எடுத்துக்கிறதே முழு நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் முக்கியமா எனக்கு எதுவுமே வேணாம்னு நினைக்குது. எதுவுமே பிடிக்கல, சாப்பிட தோணல. அப்புறம் ரசம் சாதம், சாம்பார் சாதம், இட்லி இது மட்டும் டெய்லி வேணும். மசாலா எல்லாம் இருக்கிறதுலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா முன்னாடி இந்த மாதிரி இல்லல, முன்னாடி குஸ்கா தின்னுனே இருப்போம் முழு நேரமும். குஸ்கா எல்லாமே சாப்பிட்டானா இப்ப ஸ்வீட்டா சாப்பிடணும் அந்த மாதிரி தான் நினைக்குது, தவிர காரமா வேணாம்னு நினைக்குது. அம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஊட்டி விடுறேன். ஓகேவா பாப்பா? ஹேண்ட் வாஷ் அப்பா கொடுப்போ. அப்பா கூட போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு கை கழுவிட்டு தான் அடுத்த வேலை. நம்ம மாரி இருக்க மாட்டியா? கையை கழுவணும். நான் கழுவுவேன். காதை திருப்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கை காஞ்சிட்டு ஏய் காதை திருப்பிடுவேன். இங்க என்ன இருக்கு? கொஞ்சோண்டு இருக்கு, சாப்பிட்டு ஒழுங்கா. என்னமா வாமிட் வருது? ஏய் சாப்பாடு வேஸ்ட் பண்ணு. நான் தும்மிக்கிட்ட வந்து சாப்பிடுறேன். வேஸ்ட் பண்ணாத சாப்பாடை, சாப்பிட்டு போய் படு. என்கிட்ட கண்டிப்பா அடி வாங்குவ, ஒழுங்கா சாப்பிடு. நான் சாப்பிட்டேன், நீ டோல எடுத்துமா. தண்ட கர்மம் எதுக்காவது பிரயோஜனமா? மக்களே, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். அந்த டேப்லெட் வந்து டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அவ போடுறா. முன்னால ஹெட்டேக் வந்தா நான் காம்பிஃப்ளேம்னு ஒரு டேப்லெட் இருக்கும் மக்களே, அது போட்டா சரி போடும். அது அப்புறம் டோலோ. அதெல்லாம் பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கு முன்னாடி அவ போட்டு இருந்தா. இப்ப போட்டுட்டு இருப்பேன். ஆனா இப்போ எனக்கு ஹெட்டேக் ஆக்சுவலா நான் எதுவுமே கோல்டா கூட சாப்பிடல. நேத்து நான் இதுதான் சாப்பிட்டேன். எதுதான் சாப்பிட்டேன்? டெண்டர் கோகனட் தான் ஒண்ணே ஒண்ணு. அது இளநீர் சொல்ல தெரியாது. அடி உனக்கு வராது, வாய் கழுத்திலே போடுவேன். இளநீ மார்னிங் ஆக்சுவலா இளநீ எனக்கு சரி
படம். ஆனா நான் 1 வீக்கா குடிக்கலன்றதுனால தெரியல, நேத்து குடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சா என்ன பிரச்சனை தெரியல. ஃபீவர் மாதிரி வந்து மயக்கம் மாதிரி வந்து ஃபீவரே இல்ல, நடிக்காத, உடம்பு சூடாவே இல்ல. சளி வருது, நான் சிந்தி மூக்குல தடம்பா. சிந்தி மூக்குல தடவற மேல தடவறன்னு சொல்லுவாங்க. உங்களாமா பாப்பா அம்மா அப்படி பேச மாட்டேன். போட்டோம்னா என் மனசே சரியா இருக்கு. என்னுடைய கூட வச்சு என் வாழ்க்கையே சரியில்லை. நிஜமா உடனே எனக்கு பேச்சு வருது. இவர பேச்சு நீ மட்டும் தாண்டி பேசுன எருமை. சிப்பரத்துல போய் தூங்கலாம். ஓகே மக்களே, நாங்க தூங்கிட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். உங்க 2 பேருக்கும் தோலை உரிச்சா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் தானே. என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க? இப்ப யார் இப்ப சோஃபாவை க்ளீன் பண்ணுவா? ஓகே மக்களே, டைம் வந்து 6 மணி ஆகுது. இப்போத்தி அப்டேட் என்னன்னா நான் குளிச்சிருக்கேன். அது மட்டும் தாண்டி பண்ண, வேற எந்த ஒர்க்கையும் பண்ணல. ஆக்சுவலா நாங்க 2 o'clock ஸ்லீப்பிங் மோட் போனோம். பார்த்தா 6:30 செம்ம தூக்கம் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. அதனால சரி கொஞ்சம் ஓம் பொடி சாப்பிடுங்க. ஆனா கொஞ்சோண்டு நல்லா ஆனா போதண்டி, ஏதாவது நொறுக்கு தீனி தாண்டி சாப்பிடணும். மறுபடியும் இப்ப சோஃபா அழுக்காக்குறீங்க 2 பேரும். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தின்னுக்குற. நான் தான் உன்னை ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுன்னு நல்ல எருமை. ஏய் லூசு மாரி பேசுறா பாரு. இப்ப இதை சாப்பிட்டா சரியாயிடுமா உனக்கு? ஏய் இப்படிலாம் சொல்லாதீ, அப்புறம் நாங்க சாப்பிட முடியாது. மக்களே இந்த மாதிரி நொறுக்குதெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. ஆனா எனக்கு வேற வழி இல்ல மக்களே. என்ன வழி இல்ல? எதுவுமே இல்ல, அதனால நான் இந்த மாதிரி சாப்பிடுறேன். இப்படி பேசாத, பொறி உருண்டை சாப்பிட்டா கோல்டு வரும். எதுவுமே தின்னாம கோல்டு வரும்னு சொல்லி இருந்தா காதை திருப்பி நான் சாப்பிட்டுட்டு சொல்லு. இன்னைக்கு உடம்பு இல்ல, நாளைல இருந்து நான் அதெல்லாம் சாப்பிடுறேன். இன்னைக்கு எல்லாம் சாப்பிடுறேன். ஒரே ஒரு மனக்கவலை தான் மக்களே, ஒரு ஒழுங்கா ப்ராப்பரா வீடியோ வரல. இன்னைக்கு நான் என்ன சாப்பிடுறேன்ற வீடியோ உங்களுக்கு வரல. நீ ஏன் வரனே எங்களுக்கு தெரியல, அத பத்தி சொல்றியா? நீ சாப்பிட்டு சொல்லக்கூடாது, தாங்க சொல்லணும். தேங்க்யூ. ஓகே மக்களே, இதோட நமக்கு டின்னர் சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான், இன்னைக்கு நாள் முடிஞ்சிரும். நீ என்னடி ஃபுட் ரொட்டீன் என்னென்னவோ பண்ற, எதுவுமே பண்ணாம சும்மா சுத்தி மக்களே இந்த வீடியோல நான் பெருசா வந்திருக்கேனான்னு எனக்கு தெரியல, என் பேச்சுங்கெல்லாம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபர்ஸ்ட் 3 months வந்து இப்படிதான் இருக்கு. ஆனா பசிச்சா நான் ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப கோல்டு ஃபீவர்னு இருந்ததுனால தெரியல, தூங்கிட்டே இருந்திருக்கேன். தெரியல, தண்டமா சுத்தி இருந்ததுனால ஒண்ணுமே செய்யல, ஒன்னும் பண்ணல. இப்ப நைட்டுக்கு நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா முடிஞ்சிச்சு டின்னர். அதோட நைட் 2 மணிக்கு பசிக்கும். அப்ப வந்து மறுபடியும் நொறுக்கு தீனி தான் சாப்பிடா. வேற என்ன சாப்பிடுறது? ஏன் பால் குடிக்கலாம்? பால் குடிச்சது காதை திருப்பிடுறேன். உனக்கு பிடிக்கலன்னா ஜுரம் வரும். காலையிலேயே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாச்சு. காலையில ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்ப எத்தனை ஃப்ரூட்ஸ் ஒரு நாள் சாப்பிடுறது? ஏய் சாப்பிடுறீ, ஏன் லக்கி குடுக்கல? காலையில குடுப்ப, ஈவினிங் குடுப்ப. அப்ப லக்கினா பாவம் இல்ல. ஸ்நாக்ஸே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். இதான் ஓம் பொடி சாப்பிட்டது உங்க கூட சேர்ந்து. ஏதாவது ஃபுட் ரொட்டீன் இருந்தா சொல்லுங்க மக்களே, எனக்கு என்ன சாப்பிடுறது தெரியல. எனக்கு நார்மலா இருக்கும்போது ரொம்ப ஹங்கிரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு தூக்கத்துல இப்ப கூட எனக்கு தூக்கமா வருது. இப்ப படுத்துருவேன். சும்மாவே இருக்கிற தூக்கம் எல்லாமே வருமா உனக்கு? என்ன மாதிரி சாப்பிடுறது? இப்ப திடீர்னு பசிச்சா என்ன நட்ஸ் சாப்பிட சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனா ஃப்ரூட்ஸே சாப்பிட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வேற என்ன சாப்பிடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இதோட டின்னர். உங்களுக்கு டின்னருக்கு நான் வரேன். டின்னருக்கு நீ வந்து என்ன பண்ண போற? சாப்பிட்டு போற, அததானே. அத ஒரு விஷயம்னு வேற சொல்றேன். ஓகே மக்களே, டைம் இப்ப நைட் 9:30 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு டின்னர் டைம் வந்தாச்சு. ஆக்சுவலா எனக்கு மார்னிங்ல இருந்து தூக்கமா வந்துட்டே இருக்கு. மதியமோ தூக்கம், மதியம் 5 hours தூக்கம். 3 வேலையும் என்ன பண்ற? சாப்பிடுற, தூங்குற, சாப்பிடுற, தூங்குற. ஆமா, இப்படிலாம் எனக்கு வரவே வராது. ஃபர்ஸ்ட் நான் வீட்டு மேல செஞ்சுட்டு இருப்பேன். நான் மாட்டு சும்மா ஏதாவது ஒண்ணு போல இல்ல. இதோட ஸ்மெல்லும் பிடிக்கலையா? எப்படி சாப்பிடுவாப்ப லூசு? எல்லா வீடியோலயும் உடம்பு முடியலன்னே போடக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா உடம்பு முடியல. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து சரி ஓகே, நம்மளுக்கு ஆஃப்டர்நூன் மேல சரியாயிடும். ஸோ மார்னிங் ரொட்டீன் ஃபுட் ரொட்டீன் எடுக்கலாம்னு சருக்கு சொல்லுச்சு. ஆனா சரியா ஆகல. போய் ஓம் பொடி சாப்பிட்டு படுத்து திருப்பி தூங்கிட்டு இருக்கா 1 hour. இந்த மிக்சர் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறப்ப மக்களே அதுமே எனக்கு வாமிட் வர மாதிரி. ஆனா எனக்கு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஆக்சுவலி எனக்கு வாமிட் வரல. ஆனா தூங்கிட்டே இருந்ததுனால பெருசா கொமட்டவோ இல்ல. டயர்டா இருக்கு. ஆமா, எப்பவுமே ஏதாவது சாப்பிட்டு இருப்போம் மக்கள், கொமட்டிட்டே இருக்கும். இன்னைக்கு கொமட்டவோ இல்ல. இதான் மக்களே நம்மளுடைய டின்னர். இது வந்து கண்டிப்பா சருக்கு செஞ்சது, நீங்க நம்பாதீங்க. கடையில வாங்குனது. டிசைனா இருக்குது பாரு, நடுவுல yellow white, அதுக்கு அப்புறம் ஸ்மெல்லே சரி பண்ண மாட்டேங்குது. ஒரு உருண்டை காத்து ஏன் பாப்பா இட்லி வேணுமா? எத்தனை இட்லி பாப்பாக்கு வேணும்? 3 இட்லி வேணும். லக்கி பேபி நாங்க கடையில ஒரு நாள் 3 இட்லி வேணும் அப்படி ஒரு நாள் நாங்க ஷாப்ல 3 இட்லி வேணும் பார்சல் சொன்னோம் மக்களே. அதை புடிச்சிட்டு எப்ப இட்லி வாங்க போறதுனால 3 இட்லி வேணும், 3 இட்லி வேணும். லக்கி ஸ்டொமக்ல இருக்கும்போது அமஞ்சு கரையில ராஜ் பவன் ஒரு கடை இருக்கும். அந்த இட்லி எனக்கு செம ஃபேவரட். டெய்லி ஒரு வாட்டியா ஒரு வேளையாவது அந்த இடத்துல இட்லி சாப்பிட்டோம். என்னடி மூஞ்சி அப்படி வச்சுன்னு இருக்க? ஏய் உன் வாய் கசப்பா இருக்கு, அதனால தான் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது.
கசப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஏய் ஏதா ஒரு ஃப்ளேவர் சொல்றீ, கசப்புன்ற புளிப்புன்ற இனிப்புன்ற எருமை. என்ன பார்த்தா நாளைக்கு சிக்கன் பாப்பாக்கு ஓகேவா? மட்டன் வேணுமா இப்போ? சரி அப்பா கிட்ட சொல்லி நாளைக்கு செய்யலாம். விளாடுறீங்களா? டாயா பிளாக்ஸ் சொல்லுங்க. பிளாக்ஸ். அப்பா லக்கி என்ன கூப்பிடுவாங்க? அலிலி. அலிலி சொல்லுவாங்களா? அழகியா இது. ஏய் இப்படி சாப்பிடாதடி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. சாப்பிட்டு தண்ணி எல்லாம் குடிக்கூடாது உடனே. குடிக்கலன்னா வெய் வேற ஏதாவது வாங்கி தரேன். வேற ஏதாவது வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி வைக்கிறேன். வேற ஏதாவது வாங்கி தான் தருவேன். பசியில எப்படி தூங்க வைக்க முடியும்? எருமை. 2 இட்லி நான் இப்படி தண்ணி ஊத்தி குடிச்சிடுவேன். அவ்வளவுதான். ஏய் காதா திருப்பிடுவேன். 2 tablets of the day மக்களே. இது சஸ்டன் டேப்லெட். இது வந்து லக்கி உள்ள இருக்கிறதுக்குள்ள அப்புறம் ஒண்ணா நான் போடுவேன். இருப்பா நான் தான் மாத்திரை போடுவேன். வாயை திறந்து போட்டு. ஓகே மக்களே, ஃபைனலா இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து வாந்தி வந்துச்சு. வரா மாறி இருக்கு. ஏய் மேல பாரு. ஓகே மக்களே, ஃபுட் ரொட்டீன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாங்களும் சரி உடம்பு சரியில்லாத மாதிரி வீடியோ வேணான்ட்டு நினைக்கிறோம். ஆனா அதே மாதிரிதான் வேற வழி இல்ல. சொல்லலான்னு உடனே குட்டி சருக்கு ஓடி வந்துரும். இன்னைக்கு நல்ல வேலை சண்டேவா போச்சு. ஒரு சருக்கு ஒர்க் போய் தான் செம்ம கஷ்டம். கண்டிப்பா லக்கி பேபி வச்சு நானும் சறுக்கி. ஆனா ஏன் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, புளிப்பு மாதிரி ஏன் வாய் வருது, அப்புறம் இந்த மாதிரிலாம் ஹெட் ஏக்லாம் வந்தா டேப்லெட் எல்லாம் போடுவீங்களான்னு சொல்லுங்க மக்களே. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆமா டாக்டர் வந்து மேக்சிமம் போடாதீங்க. போன் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப முடியலன்னா போடுங்கன்ற மாதிரி மட்டும் தான் சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ற நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்கிறோம். ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ணி பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லவ்ஸ் பிரியா. Bye.